أحر بما كسبت أيدي الناس صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما نزل البلاء إلا بذنب وما رفع البلاء إلا بتوبة أو صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த ஃபிக்ஹுடைய இந்த சன்மார்க்க தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கண்ணியமானவர்களே, எங்களுடைய முழு தலைப்புமே அல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவங்கள். இது சம்பந்தமாகத்தான் ஒவ்வொரு தலைப்பு அங்கங்களாக எடுத்து ஒவ்வொன்றாக நாம் சற்று அலசி பார்த்து கொண்டு வருகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, உண்மையிலேயே அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னா வழிமுறை இந்த பூமிக்கு மேலால எப்பயுமே இருக்குது. குர்ஆன் சுன்னா இதுக்கு எங்களுக்கு சான்றிதழாக இருக்கு. எப்ப நன்மைகளை விடவும் பாவங்கள் தலைவிரித்து ஆடுமோ, இப்ப அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு தோரணையில ஏதாவது ஒரு விதத்தில் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை இறக்கியே தீருவான். இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னா வழிமுறை. உண்மையிலேயே ஹிஸ்டரியில வரலாறுல நாங்க எடுத்து பார்த்தோம்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்ற, அவர்களுடைய அந்த சொல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய இப்பொழுது 2100, அதாவது 50 பள்ளி வாயில்களுக்கு கீழால வசிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 23 லட்சம் முஸ்லிம்கள் நாங்க சிந்தனையில வச்சு கொள்ளணும். இந்த அலி ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த கூற்ற, இந்த சொல்ல என்ன, மா நஸலல் பலாஉ இல்லா பிதம்பி வமா ருஃபிஅல் பலாஉ இல்லா பிதௌபதி. நன்றாக சிந்தனையில பதிச்சு வச்சுக்கோங்க. மா நஸலல் பலாஉ இல்லா பிதம்பி, வானத்திலிருந்து இந்த பூமிக்கு ஒரு சோதனை இறங்குவதாக இருந்தா இல்லா பிதம்பின், அது பாவத்தை கொண்டுதான் இறங்கும், பாவத்தால தான் இறங்கும். இதுல மாற்று கருத்து இல்லை. சரி, அந்த சோதனையை இந்த பூமியிலிருந்து இல்லாமலாக்குறதாக இருந்தா, அது அப்படியே தூக்கி அப்புறப்படுத்துறதாக இருந்தா, வமா ருஃபிஅல் பலாஉ இல்லா பிதௌபதி, அந்த சோதனையை இல்லாமலாக்கக்கூடிய ஒரே காரியம், அந்த சோதனை எங்க இறங்கிச்சோ, எந்த நாட்டில் இறங்கிச்சோ, எந்த ஊரில் இறங்கிச்சோ, எந்த மஹல்லால இறங்கிச்சோ, அந்த மஹல்லாவாசிகளுடைய, ஊர்வாசிகளுடைய, அந்த சமுதாயத்தினுடைய தௌபாவின் மூலமாகத்தான் அந்த சோதனை இல்லாமலாம். இந்த கூற்றை நாங்க எப்பயுமே சிந்தனையில நன்றாக வச்சுக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே பாவங்களை விடவும் நன்மைகளை விடவும் பாவங்கள் அதிகரிச்சு சோதனைகள் இறங்கிட்டு, இப்ப இந்த சோதனையில நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கு. கண்ணியமானவர்களே, 23 லட்சம் முஸ்லிம்கள் நாங்க யாரும் மறந்துடக்கூடாது. நாங்க இப்ப செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் அஸ்ஸப்ரு அலல் பலா, ஏற்பட்ட இந்த சோதனையில பொறுமையாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமல். இன்றைக்கு அந்த அமல சமூகத்தில் பார்க்கிறதுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கு. ஒவ்வொருத்தருடைய பேச்சுவார்த்தைகள், ஒவ்வொருத்தருடைய நடத்தைகள், ஒவ்வொருத்தருடைய செயற்பாடுகள் அல்லாஹுடைய அந்த கதிரை, அல்லாஹுடைய நாட்டத்தை கடிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மாறி இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, சபுர் என்றது நல்லா விளங்கிக்கோங்க, மிக முக்கியமான ஒரு அமல்.
இந்த அமலுக்குண்டான கூலி என்ன தெரியுமா? யாருக்காவது சொல்லேலுமா? பொறுமைக்குண்டான கூலி. யாருக்கும் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல 3 விதமான அமல்களுக்கு அதனுடைய கூலிய வரையறையிட்டு இப்படித்தான் என்று சொல்லல. அதுல நல்லா கேட்டுக்கோங்க. முதலாவது அமல் என்ன தெரியுமா? அல் அஃபு, மனிதர்களை மன்னிக்கிறது. மிக கஷ்டமான ஒரு அமல். மற்றவனை மன்னிக்க ஒரு நாளும் மனசு வராது. இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் அஃபா, யார் இந்த தயாளத்தன்மையோட மன்னித்து, வ அஸ்லஹ, பிழைகளை அப்படியே சீர்திருத்தி உலகத்தில் வாருவாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இவருடைய கூலி அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. எவ்வளவு யாருக்கும் தெரியாது. அது மௌத்தாகித்தான் பார்க்கணும் அதனுடைய கூலிய. இரண்டாவது அஸ்ஸௌம், நோன்பு. ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்ஸௌமு லி, நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு கூலியாக நான் கூலி கொடுக்கிறேன். எவ்வளவு கூலி, எவ்வளவு விசாலம், எத்தனை மடங்கு யாருக்கும் தெரியாது. மூன்றாவது அமல் என்ன தெரியுமா? அஸ்ஸபர், பொறுமை. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். இந்த பொறுமையாளர்களுக்குண்டான கூலி இருக்குதானே, பிகைரி ஹிசாப், இது ஒரு எல்லையற்ற, யாராலும் கணக்கெடுக்க முடியாத, மட்டிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பொறுமையாளர்களுக்கு கூலி கொடுப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் குர்ஆன்லயும் நிறைய நன்மாராயங்கள் வந்திருக்கு. ஹதீஸிலையும் கூட பஷாரத் என்ற வார்த்தை, நன்மாராயம் என்ற வார்த்தை இந்த பொறுமையாளர்களுடைய விஷயத்துல அதிகமாக வந்திருக்கு. ஏன்? ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய நேரத்தில் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதுல பொறுமையாக இருக்கணும். சரி, இப்ப இந்த ஏற்பட்ட கஷ்டம், சோதனை இருக்குதானே, நல்ல வேலைங்க ஒவ்வொருத்தரும் இந்த சோதனையை பயன்படுத்தி மனிதர்கள், இந்த சமுதாயம், மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க 4 வகையாக பிரியும். அதுல ஒவ்வொருத்தரும் யோசிங்க, நாங்க எந்த கட்டத்தில் இருக்கிறோம். அது பாதிக்கப்பட்டவங்களும் சரி, பாதிக்கப்படாதவங்களுக்கும் சோதனைகள் இருக்கி. அதுல நாங்க எந்த வகைன்னு நாங்க இப்ப எங்களோட சிந்தனையில கொண்டு வருவோம், மெமரிக்கு கொண்டு வருவோம். அதுல முதலாவது வகை சொல்லுவாங்க என்ன தெரியுமா? அல் ஜாஸிஉ, ஒரு சோதனை வந்தா கடிந்து கொள்ளக்கூடியவர்கள். அவருக்கு அந்த சோதனை வந்தா அது சோதனை விளங்குதில்லை, கோபப்படுறாரு, கடினமான வார்த்தைகளை பேசுறாரு. அட, எங்களுக்கு இந்த சோதனை வரணுமா? நாங்க காலாகாலம் சோதிக்கப்படுறோம். ஒவ்வொரு வருஷத்திலும் 2-3 ட்ரிப் எங்களுக்கு தான் வெள்ளம் வருது. நல்லவங்க கெட்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வருதில்லை. இந்த சோதனைகள் எங்களுக்கு வரணுமா என்று கடிந்து கொள்ளக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்விடத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் இல்லாமலாக்கி தோடுபடியாக ஆக்கினார். என்ன? சோதனைகளுடைய நேரத்தில் கடிந்து கொள்ளக்கூடியவர்கள் அல் ஜாஸிஉ என்று சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, எங்கள எது லாபம் இருக்கி, எங்களுக்கு பின்னால என்னத்த நஷ்டம் இருக்கி என்றதை அல்லாஹ் தஆலா நல்லா விளங்கினவன். சில நேரத்துக்கு இது ஒரு சோதனையாக இப்படி விளங்கும், கஷ்டமாக விளங்கும். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா பல நலவுகள் அல்லாஹ் தஆலா பொருத்தி அதோட ஜாயின் பண்ணி வச்சிருப்பான். இதற்கு கீழால ஒரு சம்பவம் உண்டு, பதிவு செய்யலாம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல
ஒரு பெண் வந்து சொல்றா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பள்ளிவாயல் இருக்கிறாங்க. அந்த பெண் ஓடோடி வந்து சொல்றா, அரப்புக வாலிமுன் அவ் ஆதிமுன், உங்களோட ரப்பு அநியாயக்காரனா அல்லது நீதமானவனா? உடனடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க வந்து, ரப்பி என்னுடைய இரட்சகன் நீதமானவன், வலா யஸ்லிமு அஹதா யாருக்கும் கடுகளவும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறதில்லை. இப்ப இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பிரயாணம் கூட்டம் வாராங்க. 10-12 பேர் ஓடோடி வாராங்க. ஓடோடி வந்து அந்த பெண் சொல்றா, அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க? அந்த பெண் சொல்றா, என் கணவன் இறந்துட்டார், 2 குழந்தைகள் எனக்கு இருக்கு, நான் ஆடைகளை தைச்சி அதை கொண்டு போய்த்து பஜார்ல விற்பனை செஞ்சுதான் நான் வாழ்ந்து வாரேன். இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த ஆடைகள் எல்லாத்தையும் தைத்து ஒரு பையில போட்டு நான் வெளியில வரக்கூடிய நேரத்தில் ஒரு பறவை வேகமாக வந்து, கழுகு போன்ற ஒரு பெரிய பறவை வந்து என்னுடைய அந்த பேக், அந்த பைய அப்படியே தூக்கி கொண்டு சென்று விட்டது. நான் என்னுடைய பிள்ளைகளும் எப்படி சாப்பிடுறது? பசியோடு கஷ்டத்தோடு வாழ்றோம். அதனால தான் நான் இப்படி கேட்டேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த பிரயாண கூட்டம் ஓடோடி வந்து உடனடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில 100 திர்ஹங்களை ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. 12 பேர் கொடுத்து சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் இதுக்கு முன்னால ஒரு கடல் பிரயாணத்துல வந்தோம். கடுமையாக காத்து வீசிச்சு, மழை, கடுமையாக காத்து, புயல், கப்பல் பிறல பாக்குது. உடனடியாக நாங்க ஒவ்வொருத்தரும் நேர்ச்சி வச்சோம். நாங்க நல்ல ஆரோக்கியமாக எந்தவித ஆபத்தும் இல்லாம நாங்க ஊருக்கு திரும்பினா ஒவ்வொருத்தரும் நாங்க 100 திர்ஹங்களை நாங்க ஹதியா சதக்கா செய்வதாக நாங்க நியத்து வச்சோம். இதோ இந்த இடத்துல இறக்கி தேவையானவர்களுக்கு கொடுத்துடுங்க என்று சொல்லி உடனடியாக கொடுக்கிறாங்க. உடனடியாக அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த பிரயாணத்தில் ஈக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பறவை ஒரு பெரிய பிடவைகளை தேய்த்த பிடவைகளை கொண்டு வந்து அப்படியே எங்களுடைய கப்பல்ல போட்டுச்சு. உடனடியாக நாங்க என்ன செஞ்சோம், அது அப்படியே அந்த பையை எடுத்து அப்படியே கிழிச்சு இருக்கக்கூடிய பிடவை எடுத்து எங்களுடைய கப்பல்களை அப்படியே நாங்க மூடிக்கொண்டோம். ஆரோக்கியமாக நாங்க வந்து கடல்ல இருந்து வந்து நாங்க ஆரோக்கியமாக தரையிறங்கினோம். அதுதான் இந்த சதக்காண்டு சொல்லி உடனடியாக கொடுத்தாங்க. உடனடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்ணை திரும்பி பார்த்து சொன்னாங்களாம், ஏ பெண்ணே, அத்தஜஅலீனஹு வாலிமா, இந்த எங்களுடைய இரட்சகனை நீ அநியாயக்காரன் என்று சொல்கிறாயா? என்னுடைய இரட்சகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யுதாஜிருகி ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லேயும் தரையிலேயும் அல்லாஹ் உனக்கு வியாபாரம் செய்து தருகிறான். அந்த பறவை வந்து கொடுத்தது உனக்கு அநியாயத்துக்கு அல்ல, அது ஒரு வியாபாரம், அல்லாஹுடைய வியாபாரம். உனக்கு பாரு சொன்னாங்க, விளங்கப்படுத்தினாங்க, இந்த பைக்கு பகரமாக, இந்த துணிக்கு பகரமாக எத்தனை 1000 திர்ஹங்கள் உனக்கு சேர்ந்திருக்கி. கண்ணியமானவர்களே, சில நேரத்தில் நாங்க மெமரியில வச்சு முன்னுக்கு வச்சு பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அது கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், புத்திக்கு படாது. ஆனா அதுக்கு அல்லாஹ் பல நலவுகளை அல்லாஹ் மறைச்சு ஜோயின் பண்ணி தான் வச்சிருக்கிறான். இது மனிதர்களாக எங்களுடைய புத்திக்கு படாது. அப்ப நாங்க ஒரு நாளும் அல்லாஹுடைய கதிரை கடிந்து கொள்ளக்கூடாது. இது அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஒரு செயல். இரண்டாவது சொல்லுவாங்க வந்து அஸ்ஸாபிரூன், பொறுமையாளர்கள். ஏதோ குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கின்றதுக்காக வேண்டி
பொறுமையாக இருக்கிறாங்க. இவர்களுக்கும் கூலி இருக்கு. அல்லாஹ்வுடைய கதிரை மறுக்காம இது ஏதோ அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினது என்று நம்பி பொறுமையாக இருந்து கொள்வாங்க. இது இரண்டாவது கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டம் சொல்லுவாங்க அர்ராபூன், ஏற்பட்ட சோதனை இருக்குதானே, அந்த சோதனையை எந்த விதத்தில் அவங்க பார்ப்பாங்கண்டா, அட இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், இது அவன் தானதை இல்லாமலாக ஆக்கணும், ஏதோ இதை நாங்க உள்ளத்தால எழுதுவாங்க யதஹம்மலூன ஷதாயித பிதீபின் நஃப்ஸ், உளப்பூர்வமாக எந்தவித மாற்று கருத்தும் இல்லாம உளப்பூர்வமாக இந்த சோதனையை உள்ளத்துல ஏற்றுக்கொள்வாங்க. சந்தோஷம், ரைட், அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான், அவன் தான் இல்லாமல். இது அந்த பொறுமையை விடவும் ஒரு அந்தஸ்து கூட அப்படின்னு மார்க்கறிஞர்கள் எழுதுவாங்க. ராபு அதை பொருந்திக் கொண்டு. நாலாவது, இது மிக கஷ்டமான ஒன்று. மார்க்க அறிஞர்களும் சொல்லுவாங்க, வாழ்க்கையில இப்படியாப்பட்ட ஆட்களை பார்க்கிறது, இப்படியாப்பட்ட மக்களை பார்க்கிறது மிக அரிதாக இருக்கும். அஷ்ஷாக்கிரூன அலல் பலா, சோதனை ஏற்பட்டுட்டு வீடெல்லாம் தண்ணி, வீடு இல்ல, கூலி வீடு, வெளியே போக சொல்லிட்டாங்க, போறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப இவங்களுடைய உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும், இது ஏற்படுத்தினது அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அந்தஸ்து உயர்த்துறதுக்காக வேண்டி, அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தின ஒன்று. இந்த நேரத்தில் யாருடைய உள்ளம் நன்றி செலுத்துமோ அல்லாஹுக்கு, கண்ணியமானவர்களே, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உண்மையிலேயே இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல். நிச்சயமாக இந்த பொறுமைக்கு சொர்க்கம் அதனுடைய வரையறை ஒன்றும் இல்லை. சரி, இதை எப்படி விளங்கணும்டா பாருங்க. ஒரு சம்பவம் எழுதுறாங்க இமாம் மதாயின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெண்ணை பத்தி சொல்றாங்க, நல்லா விளங்கிக்கோங்க. பெண்கள் மிக முக்கியமாக இந்த சப்ஜெக்டை கேட்கணும். பெண்களிடத்துல இந்த தன்மை நிறைய இருக்கு. இன்றைக்கு கூட நாங்க பெரிய வச்சம் போல பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை காதால கேட்கறதுக்கு ஏலா, எப்படி அவனுடைய பேச்சு விளங்குதுண்டா, அடைய ஒரு அல்லாஹ் இருக்கிறானா என்று சொல்லக்கூடிய பெண்களும் அதிகமாக இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கைசேதம்! ஆண்களாகி எங்களுடைய மிகப்பெரிய குத்தம், நாங்க எல்லாத்தையும் கொடுத்தோம், பெண்களுக்கு மார்க்கத்தை, தீன, அல்லாஹ் பத்தி அந்த அறிவை கொடுக்கல. சரி, அது வேறொரு சப்ஜெக்ட். சரி, இப்ப பாருங்க, நான் என்ன சொல்ல வாரேன்டா, எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் இந்த கட்டம் இல்லை தெரியுமா? இந்த கட்டத்தை எப்படி நாங்க விளங்குறேன்டா, அவன் சொல்றாங்க, அவன் ஊர்ல ஒரு பெண் இருந்தான். அந்த பெண் கணவன் கூலி வேலை செய்வாரு, 2 ஆண் குழந்தைகள், கஷ்டத்தோடு சிறுமையோடு வறுமை கோட்டுக்கு கீழால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கணவன் காலையில வேலைக்கு போவாரு, மாலையாகக்கூடிய நேரத்தில் திரும்பி வருவாரு. ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு நாள் அந்த பெண் சொன்னா, நாங்க நீயத்தொண்டு வச்சோம், ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு ஆடு இருக்கும், உதுஹியாவுடைய கடமையை நாங்க நிறைவேற்றோம். அதுக்காக வேண்டிய ஒரு ஆடு ஒன்றை வாங்கினோம் நேர காலத்தோடு. அந்த நேர காலத்தோடு நல்ல முறையில் வளர்த்தோம். இப்போ ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள், கணவன் எல்லாம், அதாவது ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து ஆடை அறுத்து நல்ல முறையில் அதை பலியிட்டு அந்த கடமைகளை முடிச்சாரு. இதை என்னுடைய 2 குழந்தைகளும் பார்த்து கொண்டிருந்து இருக்கிறாங்க. எப்படி? 2 குழந்தைகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. குழந்தைகள் எதை பார்த்தாலும் அதை செய்வாங்க, அப்படித்தானே? இப்ப அந்த நாள் இரவு என்னுடைய மூத்த மகன் என்ன செஞ்சான்டா, ஒரு கத்தி ஒன்று எடுத்து
என்னுடைய தந்தை இந்த ஆட்டை இப்படித்தான் அறுத்தார் என்று சொல்லி இரண்டாவது மகனுடைய கழுத்தை அப்படியே வெட்டிவிட்டான். உடனடியாக ரத்தம் பீரிட்டோடியது. அதே இடத்தில் குழந்தை மரணித்து விட்டான். நாங்கள் அதட்டுவோம் என்ற பயத்தில் மூத்த மகன் உடனடியாக வீட்டை விட்டு ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்துக்கு ஓடினான். அவனை ஒரு ஓநாய் சாப்பிட்டு விட்டது. முதலாவது சோதனை முடிஞ்சு, இரண்டாவது சோதனையும் முடிஞ்சு, இந்த மூத்த குழந்தையை தேடுவதற்காக வேண்டி என்னுடைய கணவன் போனார். போய் தேடி தேடி களைத்து மலைப்பாங்கான ஒரு பிரதேசத்தில் அவரும் ஒரு கல்லு பாறையில் சாய்ந்தார். அங்கு அவர் மரணித்து விட்டார். முதலாவது சோதனை, இரண்டாவது சோதனை, மூணாவது அதை விட பெரிய சோதனை. அதற்கு பின்னால வீட்டுக்கு வந்தா கடுமையான ஒரு மழை புயல், வீடு முழுமையாக சேதம், வீட்டுடைய அடையாளமும் இல்லை. இப்ப நடு பஜார்ல யாரும் இல்லை. இந்த பெண் என்ன தெரியுமா சொல்றா? லவ் ஜீதத்தில் பலா, நான் பொறுமையாக இருந்தேன். எந்த அளவுக்கு என்றால் லவ் ஜீதல் பலா, இந்த பிரச்சனை இன்னும் இதை விட கூடுதலாக இருந்தாலும் லசபர்து அலைஹி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பொறுமையாக இருந்திருப்பேன் என்ற கருத்தை அந்த பெண் இந்த சம்பவத்துக்கு கீழே பதிவு செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்கட பெண்கள் அழுது பெரட்டி இந்த சோதனைகளை நாங்க பார்க்கிறோம். பேசக்கூடிய வார்த்தை, நடத்தைகள், செயற்பாடுகள், எழுதக்கூடிய கடிதங்கள், கண்ணியமானவர்களே, எல்லாத்திலையும் அல்லாஹுடைய இந்த பொறுமையை இழந்து அல்லாஹுடைய அந்த கதிர மறந்த பேச்சுவார்த்தைகள், பொறுமை இல்லாத பேச்சுவார்த்தைகள் நிறைய பார்க்கிறோம். சரி, சிலர் கேட்கலாம், உண்மையில எங்க சிந்தனைக்கு வருது, இந்த சோதனையை நாங்க எப்படி விளங்குறது? கடுமையான சேதம், உயிர் சேதம், நிறைய பேரை இன்னும் எடுத்துக்கொள்ளையும் இல்லை. சாப்பாட்டுக்கு நிறைய பேர் கஷ்டம், ஆடைகள் இல்லாத பயங்கரமான வரலாறு காணாத சோதனை. இதுல எப்படி நாங்க இதை பார்க்கிறது, இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது? கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, தெளிவாக விளங்குங்க. கடைசியாக சொல்றேன், நாங்க இதை எப்படி முன்னோக்குறோமோ இந்த பிரச்சனைய சோதனைய, அந்த அமைப்புல தான் அதற்குண்டான ரிசல்ட்டும் உண்டாகும். சில சலஃபு சாலிஹின்களிடத்தில் சொல்லப்பட்டுச்சாம், இந்த சோதனைகளை நாங்க எப்படி முன்னோக்குறது சொன்னாங்களாம். இந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் இத கேட்டாங்களாம், நாங்க ஒரு தண்டனையாக பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கலுமா, அல்லது நாங்க செஞ்ச பாவத்துக்குண்டான குற்றப்பரிகாரம் என்று பார்க்கலுமா, அல்லது அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தவான் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கலுமா? சொன்னாங்களாம், அது நாங்க இந்த உள்ளத்தால அல்லாஹ்வை எப்படி பார்க்கிறோமோ, எப்படி முன்னோக்குறோமோ அந்த விதத்துல தான் நிற்கணும். சோதனை வந்துட்டு கடுமையான சோதனை, ஒன்றுமில்லை, நடு பஜார்ல இருக்கிறாரு. இப்ப சொல்றாங்க, லவ் கபித்து, நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய கதருடைய விஷயத்துல கோபப்பட்டீங்கடா, இது அல்லாஹ்வுடைய தண்டனையாக மாறும். யார் யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ பேசுறாங்களோ, இது அல்லாஹ்வுடைய இது அல்லாஹ்வுடைய இது மிகப்பெரிய, இப்படி இந்த விதத்துல பார்க்கிறாங்களோ, கடுமையான வார்த்தைகளை பேசுறாங்களோ, கோபப்படுறாங்களோ, எங்களுக்கு இப்படி நடக்குமான்னு கேட்கிறாங்களோ, ரப்பம் இருக்கின்றான் அல்லாஹ் பாதுகாக்கிறோம் சொல்றாங்களோ, இப்ப ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கோ, இது அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு.
மார்க்கம் இதுதான் சொல்லுது. அல்லது யோசிக்கிறாங்க, அடே விட்டு விட்டு வந்துட்டோம், ஏதோ ஆடைகளும் இல்ல, படுக்கிறதுக்கு மெத்தையும் இல்ல, குசினில சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இல்ல, முழுமையாக வெள்ளம் தண்ணி. இப்ப யோசிக்கிறாங்க, இது எங்க நாங்க செஞ்ச பாவம், நாங்க செய்யாத பாவம் இருக்கா பூமியில? கண்ணியமானவர்களே, 24 மணித்தியாலமும் காலையில் எலிமினத்திலிருந்து மாலை வரைக்கும் இந்த மொபைல் போனால மாத்திரம் அல்லது வேறு வேற தொழில் ரீதியாக ஆண்கள் பெண்கள் கலப்பு ரீதியாக செய்யாத பாவம் பூமிக்கு மேலால் இருக்கா? இந்த எல்லா பாவங்களுக்கும் உண்டான ஒரு குற்ற பரிகாரம் என்று விளங்கிட்டோம்டா கண்ணியமானவர்களே, இப்ப என்ன தெரியுமா? கஃபாரத்துன் லில் மஅசியா, எல்லா பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரமாக ஆக்கி எல்லா பாவங்களையும் மன்னிச்சு இந்த மனிதர் அல்லாஹ் சுத்தப்படுத்துறான். இது இரண்டாவது கண்ணோட்டம். மூன்றாவது விளங்குகள் அல்லாஹ் இந்த வந்த சோதனைய நாங்க உள்ளத்தால பொருந்திக் கொண்டோம் சொன்னாங்களா? உள்ளத்தால நீங்க பொருந்திக் கொண்டா நிச்சயமாக அல்லாஹ் உங்களோட அந்தஸ்துக்களை உங்களோட பெரிய பதவிகளுக்கு இத காரணமாக அல்லாஹு தஆலா ஆக்குறாங்க. சரி, இதை எப்ப பார்க்கறதுக்கு ஏதும் அந்த கூலிய சிலாக்கள் யோசிக்கிற உலகத்திலே பார்க்கணும், உலகத்திலே பெரிய அந்தஸ்து கூடணும், உலகத்தில பார்க்கறதுக்கே இல்லாது. கண்ணியமானவர்களை, இதை எப்ப பார்க்கலாம்? இப்படி நாங்க கடிந்து கொள்ளாம பொருந்திக் கொண்டு அந்த மூன்றாவது கூட்டத்தில் நாங்க வந்தோம்டா எங்களுக்குண்டான கூலி எப்படியானது தெரியுமா? அந்த கூலிய நல்ல விளைக்கும். எப்படி தெரியுமா ஆட்கள் யோசிப்பாங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமாக, யவத்து அஹ்லுல் ஆஃபியா ஹீன யுஅதா அஹ்லுல் பலாஇ ஸவாப் லவ் அன்ன ஜுலூதஹும் குரிதத் பில் மகாரீர். உலகத்தில் நல்ல ஆரோக்கியமாக நல்ல தெம்பாக அதாவது வாழ்ந்தவங்க ஆகிரத்துடைய வாழ்க்கையில போனதன் பின்னால உலகத்துல சோதிக்கப்பட்டாங்களா இல்லையா? பொறுமையா இருந்தாங்களா இல்லையா? உள்ளத்தால் அதை பொருந்தி கொண்டாங்களா இல்லையா? எல்லா சோதனைகளிலும் பொறுமை கண்டாங்களா இல்லையா? அந்த எக்ஸாம்ல அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையா? இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிய பார்த்தாங்கடா கியாமத்துடைய நாள்ல யோசிப்பாங்கடா, மடி உலகத்துல லவ் அன்ன எங்களுடைய தோள்கள் எல்லாம் குரிதத்தில் மகாரியம் இரும்பு சீப்புகளால எங்கட உடம்பு ஃபுல்லா உலகத்துல வாரப்பட்டு 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 திரும்ப திரும்ப நாம் சோதிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே என்று இவங்க ஆசை வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்த ரிஃஅத்த அந்த இர்திஃபா அந்த மகானத்துல அந்த பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான்டா. கண்ணியமானவர்களே, இத எனக்கு சொல்றதுக்கு மேலாது. யார் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அந்த கட்டத்தில் அவங்க பார்த்துருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் மௌத்துக்கு பின்னால நேரடியாக நேச்சுரலாக பார்க்கறதுக்கு இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த சோதனை இல்ல, இதை விட இவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நாங்க விளங்கணும். அந்த அலி ரலியல்லாஹு ஆரம்பத்துக்கே வாரேன், அந்த கருத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த சோதனை வந்தாலும் எங்களோட பாவத்தால அதே சோதனையை இல்லாமலாக்குறது இந்த தௌபாவால மாத்திரம் தான் முடியும் என்றதை கணப்பில் கொண்டு சகோதரர்களே, நாங்கள் அதிகமாக தௌபா செய்வோம், அதிகமாக இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுவோம். மார்க்கறிஞர்களும் குர்ஆன்களும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான், நாங்கள் எல்லாம் 5 நேரம் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகைக்கு பின்னால நல்லா விளங்கிக்கோங்க, ஒருத்தர் அதே இடத்துல உட்கார்ந்து நல்ல நேரம் இருக்கு, டைமிக்கு ஒரு 200 இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவோம், 1000 இஸ்திக்ஃபார். வீட்டில் 5 பேர் இருந்தா 5000 இஸ்திக்ஃபார், 10 பேர் இருந்தா 10000 இஸ்திக்ஃபார். 2000 கிட்டத்தட்ட 23 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்றோம் நாட்டில். எத்தனை கோடி, எத்தனை மில்லியன், எத்தனை டில்லியன் இஸ்திக்ஃபார். கண்ணியமானவர்கள் எல்லாம் கூடிட்டு இருந்தா அடுத்த சகோதரர்களை கிளம்ப போறதுக்குள்ளால எல்லா நிலைமைகளும் மாறி
எல்லா உதவிகளும் கிடைச்சி அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைச்சி நல்ல ஒரு நல்ல முன்னுதாரணமான நல்ல ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? பாவங்கள் அப்படியே குறையும், நன்மைகள் அப்படியே கூடிச்சுன்னு சொன்னா இது சாத்தியம். எனவே கண்ணியமானவர்கள், எல்லா விதமான பாவங்களுக்கும் தௌபா செய்து இந்த தௌபாவின் பக்கம், இந்த இஸ்திக்ஃபாரின் பக்கம் விரையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.